சீரி ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பேனல். இந்த பேனல் இந்த ஜாக்கெட்டில் இருக்குது, அது இந்த பேனல். இப்போ இந்த பேனல் வந்து நல்ல பக்கம், இதுவும் நல்ல பக்கம், இதுவும் நல்ல பக்கம், இதெல்லாம் நல்ல பக்கம் தான். சரியா? இதை வந்து உள்ளே வந்து இருக்கிறது கெட்ட பக்கம், இது கெட்ட பக்கம், இது கெட்ட பக்கம். சரியா? அதெல்லாம் மார்க் பண்ணிக்கணும். நல்லா உள்ளே வெளியே மாற்றிடக்கூடாது நீங்கள். சரி. இப்படி ஓகேவா? இப்போ இந்த நல்ல பக்கத்தை வந்து இப்படி திருப்பிக்கணும். திருப்பி இப்படி வச்சுட்டு இதை அப்படியே எடுத்து இப்படி வைக்கணும். வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதில் 2 எடுக்கணும். 2 ஸ்கேல் எடு. இப்போ நம்ம வந்து பேனலோட மெஷர்மெண்ட்டோட நம்ம எக்ஸ்ட்ரா தான் எடுத்துருக்குறோம். இது வந்து பேனல் வந்து வரைகிறது, வளைவு போடலை, தெரியுதா? சும்மா வந்து நம்ம கட்டிங் போட்டதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்ததை பேனலுக்காக ஒரு இந்த பக்கம் ஒரு 10 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 6-7 இன்ச்சுக்கு எடுத்துருக்கோம். எடுத்ததில் வந்து என்ன பண்ணணும், உள்ள துணி வச்சு தைப்பாங்க எல்லோரும். உள்ளுக்குள்ள அந்த பேண்ட்டு துணி அந்த துணி வச்சு தைப்பாங்க. அப்படி தைக்காமல் நமக்கு இந்த துணியில் ஜாக்கெட் ஃபிட்டில் மிச்சம் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுட்டு இங்கே ஒரு ஸ்கேல் அளவுக்கு வச்சு ஸ்கேலோட கொஞ்சம் தள்ளி வச்சு இப்படி ஒரு கோடு போடும். இப்படியே போடுங்க. நேராக போடும். இப்போ இதே மாதிரியே இப்போ இது பெருசு, இந்த இது சின்னது, சின்ன பகுதி. பெருசில் ஆரம்பித்து சிறுசில் முடிக்கணும். சரியா? அதுக்கு அடுத்தது வந்து இப்படி ஆப்போசிட்டு. சரியா? இப்போ இந்த பக்கம் சிறுசில் ஆரம்பித்து பெருசில் முடிக்கணும். முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இது நேர் பண்ணிவிட்டு இதே அளவு ஸ்கேலை கொஞ்சம் லைட்டாக ஒரு 4 இன்ச்சுக்கு இறக்கி வச்சு இங்கிட்டு கோடு போடும். இந்த கோடு எதுக்கு போகிறோம்னா நீங்கள் தையல் நேராக போகிறக்காக கோடு போட்டுக்காது, இல்லைன்னா வந்து போட தேவையில்லை. கொஞ்சம் நீங்கள் டெவலப் ஆகிட்டிங்கன்னா தையல் போட தேவையில்லை. இந்த கோடு போட தேவை, நீங்களாக தையல் தைச்சிக்கலாம். இந்த கோட்டு மேலே தை, 2 கோட்டு மேலே தை. நேராக வரணும். இப்போ பேனில் அடிச்சுட்டா உனக்கு டைம் கிளாஸ் முடிஞ்சிடும். ஃப்ரெண்ட் தட்டு வந்து நாளைக்கு மார்க் பண்ணிலாம் ரெடி பண்ணணும். அதுக்கு லேட்டாகும், நாளைக்கு எடுத்துக்கலாம். சரியா? அந்த பேனலை ரெடி பண்ணிவிட்டு நேரம் ஒரே மாதிரி கொடுங்க. அடுத்தது தனித்தனியாக எடுக்காதுங்க. கோடு எப்படி இருக்குது சரியாக வச்சுக்கோ. சரியாக வச்சுட்டு இந்த இடத்துல சுருக்கு வந்துச்சு, தெரியுதா? தெரியலையா? சுருக்கு வந்துச்சா? இப்போ இங்கே சுருக்கு வரல. என்ன பண்ணேன்னா இந்த டென்ஜின் இருக்கு பத்தியா, இந்த டென்ஜினை நான் லூஸ் வச்சோம். அப்படியே சுருக்கு வந்துட்டே இருக்கு. நான் டைட் வச்சுட்டே இருந்தேன், சுருக்கு எச்சாதான் வந்துச்சு. இப்போ நான் லூஸ் வச்சேன், 2 சுற்று லூஸ் வச்சேன் பத்தியா. லூஸ் வச்சதுக்கப்புறம் இந்த சுருக்கு இல்லை. நீங்கள் மிஷின் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சுருக்கு அடிச்சதுன்னா லூஸ் வச்சா டைட் வச்சா பார்த்து கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் தையல் போடணும். சரியா? இதை கட் பண்ணி இப்போ இந்த சின்ன இது வந்து பெருசு, இது சிறுசாக இருக்குது. சிறுசாக இருக்கிறது வந்து இந்த பக்கம் இப்படி வச்சு நல்லா தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டு அப்படியே மடிக்கணும். மடிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு வச்சு போடுவோம். இந்த கோட்டில் தான் தைக்கணும். இதே மாதிரி மாடி சொரண்டி இழுத்து பிடி சொரணும். நெகத்தை வச்சு சொரணும், அப்போ தான் தெரியும்.
அங்கிட்ட போய் சாப்பிடு. மடி மடி அங்கே பிடி அதே மாதிரி லாஸ்ட் கீழே வை. இப்படி கீழே வை வச்சுட்டு இப்படி திருப்பி சின்ன பக்கத்தில் தெரியுதா? இந்த துணி பெருசு, இந்த துணி சின்னது. சின்ன பக்கம் தான் வச்சுருக்கோம். இதே மாதிரி ஒரு 4 இன்ச்சு வச்சு 4 இன்ச்சு இந்த கோடு சிஎம் கோடு பற்றியா? இந்த சிஎம் கோட்டில் இங்கிட்ட இந்த கோட்லேருந்து ஒரு 2 பாயிண்ட் இங்கிட்ட வச்சுன்னா 4 இன்ச்சு மார்க் போடும். அது மேலே தையல் போடும். கோட்டுக்குள்ளே மார்க் போடு, தையல் போடு. கோட்டுக்குள்ளே தையல் போடு. கோட்டுக்குள்ளே கோட்டு மேலே கோட்டுக்குள்ளே கோட்டுக்கு இந்த இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா தெரியுதா? நாளைக்கு போட்டு இப்பாட்டு இந்த துணி வரும் சொல்லுங்க. தையல் இப்போ நோட் எடு. இப்போ இங்கே இது மேலே இது கீழே வச்சு இப்படி வச்சுக்கணும். சின்னது வெளிப்பக்கம் இப்படி பார்த்தாலும் சின்னது தெரியும், இந்த பக்கம் பார்த்தாலும் சின்னது தெரியும். இது வந்து பெருசு ரெண்டு உள்ளே சேரணும். சரி ஒன்றா சேரும். இப்போ வச்சு அளவு வேனல் அளவு கட்டிங் அளவு எடுக்கக்கூடாது. ரெடி அளவு வேனல் ரெடி அளவு வேனல் உயரம் ரெடி அளவு 3 2.25 2.5 சரியா? 3 2.25 2.5. இங்கேருந்து அளவு இங்கேருந்து எவ்வளோ வரும்? கீழே வை 3 வை ஃபஸ்ட்டு 3 ஃபஸ்ட்டு வந்து 3 மார்க்கும் 3 ரெடி அளவுக்கு தையலுக்கு ஒரு 6 இன்ச்சு சரியா? அடுத்து சென்டரில் சென்டர் எவ்வளோத்து 2.25 சொல்லு 2.25 சென்டரில் 2.25 தையலுக்கு ஒரு 6 இன்ச்சு அடுத்து என்ன 2.5 இது சைடுக்கு வர்றது. மூக்குப்பட்டியிலேருந்து சென்டர் வச்சு சைடுக்கு 2.5 ரெடி அளவு தையலுக்கு ஒரு 6 இன்ச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை என்ன பண்ணணும்? டீ வளைச்சிடணும் சரியா? வளைவு போடும்போது இப்படியே கட் பண்ணு. நல்லா வளைச்சி நேராக கொண்டு வந்து இங்கே வளைவு போட்டு இங்கே மேலே போட்டு மேலே ஒட்டிக்க. மேலே அப்படியே அவ்வளோதான். எல்லாத்தையும் எடு அடிக்க வைக்கலாம். பேக் தட்டு எடு. பேக் தட்டு தைச்சாச்சு சரியா? கையெடு. கையை ரெடி. இது வந்து சீரி சரியா? பேனர்
இது ரெடி. இது வந்து கைக்கு ஏதாவது ஒட்டு தேவைன்னா கொடுத்து வச்சுருக்கோம். சரியா? இது ஃப்ரிண்ட் தட்டு. ஃப்ரிண்ட் தட்டு நாளைக்கு வெட்டிக்கலாம். சரியா? நாளைக்கு வந்து மார்க் பண்ணி தைக்கணும். இப்போ மார்க் பண்ணி தைக்கிற டைம் இருக்காது. இது ஊக்குப்பட்டிக்கு. சரியா? ஊக்குப்பட்டிக்கு ஒன்று தான் இருக்குது. சப்போஸ் பத்தோம்னா இதுதான் வந்து எடுத்துக்கலாம். சரியா? ஓகேவா? நாளைக்கு 12 வந்துடும். 12 சரியா? 12.